புதிய பேருந்துகளை வாங்கவும் பழுதடைந்த பேருந்துகளை சரி செய்து மக்கள் அச்சமின்றி பயணம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். விடியா திமுக ஆட்சியில் அறிக்கை வெளியிடுகிறார்களே தவிர புதிய பேருந்துகளை வாங்கியதாக தெரியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நிதி பற்றாக்குறை என்ற பல்லவியை திரும்ப பாடாமல் கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்க வலியுறுத்தல். டயர் உதிர்பாகங்களை கொள்முதல் செய்யாமல் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி திராவக மாடல் மக்கள் உயிரோடு விளையாடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆங்காங்கே மழை பெய்யும் நிலையில் பேருந்துக்குள்ளேயும் மக்கள் குடைபிடிக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவில் பெய்த கனமழை. இதமான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே தரைப்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. வெள்ளத்தில் சிக்கிய நபரை கயிறு கட்டி பத்திரமாக ஊர் மக்கள் மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வெளுத்து வாங்கிய கனமழை. 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. எல்லாம் பூந்துருச்சு. எங்களால ஒரு சாமான சக்கரை கார்டு ஆதார் கார்டு ஓட்டை அடிங்க எதுவுமே எடுக்க முடியலைங்க. அரிசி பருப்பு 75 கிலோ அரிசி எல்லாம் கேஸ்டம் கீஸ்டம் மொளவடி கிளவடி சாமான செட்டு எதுவுமே எங்களால எடுக்க முடியல. காலையில் சோறாக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வழியே கிடையாது. நல்லா போயிடுச்சு. நல்லா மழையில நனைஞ்சு வர முக்கால் கூட தண்ணி வந்து பூரா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. ராசிபுரத்தில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் அரசு தலைமை மருத்துவமனையை சூழ்ந்த மழைநீர். வெள்ளத்தில் நீந்தியபடி வார்டுகளுக்கு சென்ற நோயாளிகளின் உறவினர்கள் அவதி. திருச்சி சமயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலை சூழ்ந்த மழைநீர். குளம் போல் தேங்கி நின்ற நீரிலும் சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள். கோவை மற்றும் புறநகர் பகுதியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. தரைப்பாலம் மழைநீரில் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி. புவனகிரி அருகே 10,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உலர்களத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கும் அவலம். வேளாண்மை துறையால் அமைக்கப்பட்ட உலர்களம் விவசாயிகளுக்கு உதவவில்லை என மக்கள் வேதனை. கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையத்தில் மழை நீருடன் தேங்கியுள்ள கழிவு நீர். விடியா ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, புதுக்கோட்டை, தஞ்சையில் மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. தமிழக மின் வாரியத்தின் சேவைகளை பெற புதிய இணையதளம் அறிவிப்பு. தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கைகளை எடுக்காமல் சேவைக்கு இணையதளம் என வேடிக்கை காட்டும் விடியா அரசு. தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தகவல். வெயிலின் தாக்கம் குறைந்து வருவதால் வழக்கம் போல ஜூன் முதல் வாரத்திலேயே பள்ளிகளை திறக்க ஆலோசனை.
2023ஆம் ஆண்டு டிசம்பரில் மிக்ஜாம் புயலால் வெள்ளக்காடாக காட்சியளித்த சென்னை மாநகரம் நீர் மேலாண்மையில் கோட்டை விட்டதால் குடிநீருக்கு அல்லாடும் மக்கள் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பொம்மை முதல்வருக்கு கண்டனம். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து 2 நாளில் சொந்த ஊருக்கு சென்ற 1,76,000 பயணிகள். பேருந்து நிலையத்தில் ஒற்றை ஏடிஎம், டம்ளர் இல்லாத தண்ணீர் என அடிப்படை வசதிகளை செய்து தராமல் அமைச்சர் சிவசங்கர் கஞ்சத்தனம். தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கிளாம்பாக்கத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. கடந்த ஆண்டில் தேங்கி நின்ற மழைநீரால் பல மணி நேரம் நீடித்த போக்குவரத்து நெரிசல். தற்போதாவது கும்பகர்ண தூக்கத்தை கைவிடுவாரா அமைச்சர் சிவசங்கர்? விக்டோரியா மஹால் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து விடியா திமுக அரசு. 1.5 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் புனரமைப்பு பணி. மேயர் பிரியாவின் கடமை உணர்வு பிரமிக்க வைப்பதாக மக்கள் கருத்து. சென்னை கொடுங்கையூரில் பள்ளி ஆசிரியைக்கு சாதிய வன்கொடுமை. தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் காவல்துறை. பட்டியலின சமூகத்தினருக்கான தேசிய ஆணையம் உத்தரவிட்ட பிறகு வழக்கு பதிவு செய்த சமூக நீதி பேசும் விடியா மாடல் அரசு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இன்று நடைபெற இருந்த படகு போட்டி ஒத்திவைப்பு. தொடர் கனமழை காரணமாக வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. வடசென்னை பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை ஜோர். கள்ளச்சந்தையில் மது விற்பதை விடியா அரசின் காவல்துறை கண்டு கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில்வே மேம்பாலம் அருகே 23 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா மாநிலமான தமிழகம்தான் விடியா ஆட்சியின் சாதனையா என மக்கள் விமர்சனம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் 150 கிலோ குட்கா பறிமுதல். கடத்தல் குட்காவை பிடிக்க வாகன சோதனையை தீவிரப்படுத்தாமல் விடியா அரசின் காவல்துறை வேடிக்கை. ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பகுதியில் சுமார் 4 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் மளிகை கடையில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த கொடுமை. சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் மனைவியிடம் அமலாக்கத்துறை விசாரணை. சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் 7 மணி நேரம் கிடுக்கிப்பிடி கேள்வி. சிவகங்கையில் அடுத்தடுத்த 3 வீடுகளில் கொள்ளை. போலீசார் இரவு நேர ரோந்து பணியில் அலட்சியம் காட்டுவதே கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டத்தில் 5 மாதங்களில் 48 கஞ்சா வழக்குகளில் 56 பேர் கைது. இந்த ஆண்டில் மட்டும் 283 குட்கா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 202 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்க இதுவரை 1,82,768 மாணவர்கள் விண்ணப்பம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க மேலும் 4 நாட்கள் அவகாசம் நீட்டிப்பு. நேற்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்ட நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு. கடலூர் அருகே மது பிரியர்களின் கூடாரமாக மாறும் அரசு பள்ளியின் அவலம். உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விடியா அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை வடபழனி முருகன் கோயில் பிரம்மோற்சவ 7ஆம் நாள் விழாவில் குதிரை வாகனத்தில் உற்சவர் புறப்பாடு. கோயில் வளாகத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். ஐந்தாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. 60% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஜிஎஸ்டி சான்றிதழ் பெறுவதில் கடும் சிக்கல். விடியா அரசின் நிர்வாக திறமையின்மையால் தொடர்ந்து ஜிஎஸ்டி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அவலம். அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு எதிராக வாதிட ஜூலியன் அசாஞ்சேவுக்கு பிரிட்டன் நீதிமன்றம் அனுமதி. பிரிட்டன் உயர்நீதிமன்றத்தில் முடிவால் அசாஞ்சே ஆதரவாளர்கள் உற்சாக கொண்டாட்டம்.
செயற்கை நுண்ணறிவியல் தொழில்நுட்பத்தால் மால்வேர் மற்றும் ஃபிஷிங் ஆபத்து அதிகம். அடிக்கடி அடையாளத்தை மாற்றிக்கொள்வதால் குற்றம் செய்ததை கண்டுபிடிப்பதிலும் சிக்கல் ஏற்படும் என வல்லுநர்கள் எச்சரிக்கை. எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனத்தின் பிரெயின் சிப் பொருத்தும் 2வது முயற்சிக்கு அமெரிக்க சுகாதாரத்துறை அனுமதி. 2வது நோயாளிக்கு மூளையில் சிப் பொருத்தும் நடவடிக்கைகள் விரைவில் துவக்கம். மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், ஒடிஷா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் 286 பேருக்கு KP2 ஃப்ளர்ட் கொரோனா தொற்றால் பாதிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் பீதியடைய வேண்டாம் என அறிவுறுத்தும் விடிய அரசின் காவல்துறை. இன்று நடைபெறும் IPL குவாலிஃபயர் முதல் போட்டியில் கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. நேரடியான இறுதிப் போட்டிக்கு முன்னேற இரு அணிகளும் தீவிரம்.